மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். வெண்ணிலா கேரக்டருக்கும் 2 கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெண்ணிலா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு தெரிய மாட்டேங்குது. இப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக மகாநதி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட நிறுத்திக்கிட்டு விஜய் காவேரி ஒன்றா சேர்த்தி அவங்க ப்ரெக்னென்சி லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்களோட லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்ற மாதிரி கொண்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி தேடி வந்துடுறாரு. உடனே காவேரி கேட்பாங்க, என்னங்க ஆச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? பரவாயில்ல விடுங்க, குமரன் மாமாவும் எனக்கு கால் பண்ணி சொன்னார், அந்த பசுபதி வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்னு. பரவாயில்ல விஜய், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. அந்த ஆளை தேட போய் நீங்கள் வெளியில் மாட்டிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரிஸ்க் ஆகிடும். குமரன் மாமாவும் நிவின் தான் எல்லாமே பார்த்துக்குறாங்கல்ல, அவங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தேடுறாங்கல்ல, அவங்க இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்குவாங்க. தயவு செய்து நீங்கள் பசுபதியை தேடுறேன், வெண்ணிலா ஒரு மாமாவை தேடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் போய் அலைஞ்சிட்டு போலீஸ் கையில் இருக்குது மாட்டினீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும். அப்படியே வந்துட்டு பசுபதி இதை வேறு மாதிரி வந்து டேர்ன் பண்ணி கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் யாராலையும் வந்துட்டு நம்மளை ப்ரூவ் பண்ணவும் முடியாது. உங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறதையும் நிரூபிக்கிறதுக்கு ஒன்றுமே எவிடன்ஸும் இருக்காது. நம்மளுக்கு இருக்க ஒரே எவிடன்ஸ் வெண்ணிலாவோட மாமா அல்லது இந்த பசுபதி மட்டும்தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இதை ஹேண்டில் பண்ணுங்கள் விஜய். அவசரப்பட்டு வெளியில் போய் பசுபதியை தேடுறேன்ட்டெல்லாம் நிற்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி காவேரி, எனக்கும் அதுதான் புரியுது. பட் இருந்தாலும் வந்துட்டு குமரனுக்கும் நான் நிவின்க்கும் ரொம்ப வந்துட்டு சிரமத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது. தேவையில்லாமல் நம்ம பிரச்சனையில் வந்து அவங்கள உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்துட்டு நான் ரொம்ப தயங்கிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ஏன் விஜய் அப்படிலாம் நினைக்கிறீங்க? அப்படிலாம் நினைக்கவே வேண்டாம். அவங்க நம்மளெல்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் நினைக்கிறாங்க. என்ன தான் நம்மளுக்குள்ளே சண்டைனாலும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு மனஸ்தாபம் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி பிரச்சனைன்னு வரும்போது எல்லோரும் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அதுவும் போக குமரன் மாமாவுக்கு எல்லாமே தெரியும். நம்ம 2 பேரும் எப்படி சந்தோஷமாக இருக்கோம், நம்ம 2 பேரும் இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி கொண்டு எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் தெரியாத மாதிரி காமிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு இவ்வளோ தூரம் அவரே வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும் தானே அர்த்தம். அதுவும் போக உங்கள் மேலே அவருக்கு எந்த கோவமும் கிடையாது, என் மேலேயும் எந்த கோவமும் கிடையாது. நம்ம வந்துட்டு பிரச்சனையெல்லாம் அவர் ரொம்ப வந்துட்டு ரியாக்ட் பண்ணிட்டதை நினச்சி அவரே ரொம்ப வருத்தப்பட்டுருக்காருங்க. அதனால் நீங்கள் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். இருக்கும்போது விஜய் கேட்கவே மாட்டார். உடனே காவேரி வந்து விஜய் கையை பிடிச்சி, ப்ளீஸுங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, அந்த டைமில் கரெக்டாக காவேரி நோட் பண்ணுவாங்க. விஜய் கையில் வந்து அம்மா போட்ட தழும்பு இருக்கும். என்னங்க இங்கே பாருங்கள், உங்களுக்கும் அம்மா போட்டுருச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எனக்கு வந்த மாதிரியே ஃபேஸில் இருந்த மாதிரியே உங்களுக்கும் பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு. இது தாங்க அம்மா போடுறதுக்கான கொப்பளம்னு சொல்லுவாங்க. எனக்கும் ஸ்டார்டிங் இப்படி தான் வந்துச்சு. கன்ஃபார்மாக இது அம்மா தான் விஜய் அப்படின்ன மாதிரி சொல்லு. ஐயோ ஆமாம் காவேரி, எனக்கும் அம்மா தான் போட்டுருச்சு போல இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது காவேரி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு அம்மா போட்டப்போ நீங்கள் இவ்வளோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தைரியமாக இருக்க மாதிரியும் எதுக்கும் பயப்படவே மாட்டேங்கிற மாதிரியும் பேசுனீங்க. இப்போ என்னமோ இவ்வளோ பதட்டப்படுறீங்க, இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க. நான் பார்த்துக்கிறேன் விஜய், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, லூஸ் மாதிரி பேசாத காவேரி, உனக்கு போட்டதும் எனக்கு போட்டதும் ஒன்றா. இப்போ உனக்கு ஓரளவுக்கு க்யூர் ஆயிடுச்சு, நீ ரெடியாகி வந்துட்டேன். இப்போ இந்த டைமில் வந்துட்டு எனக்கு அம்மா போட்டு அது திரும்பி வந்துட்டு உனக்கு ஸ்ப்ரெட் ஆகி செகண்ட் டைம் அந்த அம்மா வந்துச்சுன்னா அதோட எஃபெக்டே வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு பாடாப்படுத்திடும்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு வாட்டி அம்மா வந்துட்டு திரும்பி செகண்ட் டைம் வந்துட்டு எகெயின் வந்துச்சுன்னா அது ரொம்ப வந்துட்டு சிவியராக இருக்கும். அதோட காம்ப்ளிகேஷன்ஸும் பயங்கரமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் தயவுசெய்து நான் இப்போவே இம்மீடியட்டாக கிளம்புறேன் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் இப்போ எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் ஆகும். இல்லை நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தாத்தா வீட்டுக்கும் சரி உங்கள் வீட்டுக்கும் சரி போனீங்கனாலும் கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் அங்கே தேடி போவாங்க. தாத்தா பாட்டினாலையும் அங்கே நிம்மதியாக இருக்க முடியாது. இப்போ வந்துட்டு என் வீட்டுக்கு வரமாட்டீங்கன்ற தைரியத்தில் அவங்க இங்கே சர்ச் பண்ணாமல் இருப்பாங்க. இடையில ஒரு டைம் வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க, அதோட சரி. பட் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போலீஸ் உங்களை தேடி வரும். தேவையில்லாமல் அவங்களுக்கும் டென்ஷன். அது போக வயசான காலத்தில் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அவங்களாலேயும் அதை தாங்கிக்க முடியாது. நீங்கள் தயவுசெய்து இங்கேயே இருங்க விஜய், நானும் நீங்களும் தனித்தனியாக தூங்கிக்கலாம். மற்றபடிக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு டைமுக்கு ஃபுட்டும் நல்லபடியாக கொடுக்கணும், இளநீ கொடுக்கணும், கூலிங்காக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அது கம்ப்ளீட்டாக சீக்கிரமாக இறங்கும். அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க விஜய். நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகி இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை காவேரி கண்டிப்பாக என்னால் இதை ஒத்துக்கவே முடியாது. முதல்ல நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டர் ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், நீங்கள் நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க, நீங்கள் டாக்டரே கால் பண்ணி கேளுங்கன்ற மாதிரி சொல்ல, டாக்டருக்கு கால் பண்ணி விஜய் கேட்பாங்க. உடனே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் தனித்தனியாக இருந்துக்கிட்டால் ஓகே தான், அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மா போட்டால் என்ன பண்ண முடியும்? எல்லோரும் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து தானே ஆகணும். அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது. அதுவும் போக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு வேறு சொல்கிறீங்க, அவங்கள அதிக கவனமாகவே இருக்க சொல்லுங்கள். மற்றவங்கள கம்பேர் பண்ணுறதை விட அவங்கள அதிக கேரிங்கோடு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
டாக்டர் ஃபோனை வச்சுருவாங்க. அப்போ தான் வந்துட்டு விஜய்க்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சரி நம்ம இங்கேயே இருப்போம் காவேரி சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். பசுபதி போய் ஓடி ஒளிஞ்சதை வந்துட்டு பசுபதினால் ஏற்றுக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. அதை நினச்சே ரொம்ப வந்துட்டு கேவலமாகவும் அசிங்கமாகவும் யோசிச்சுட்ருப்பாரு. போய் இந்த டெய்லர்கிட்ட அடி வாங்கிட்டேன், இந்த நிவின் பையன் சொந்தக்கார பையனாக இருந்து என்னையவே கை வச்சிட்டான்ல, இவனுங்களெல்லாம் உண்டு இல்லாமல் விட மாட்டேன், அது கூட பரவாயில்ல, இவனுங்க முன்னாடி வந்துட்டு ஓடி ஒளிஞ்சு வர மாதிரி ஆயிடுச்சு, ஏதாவது நான் பண்ணியே ஆகணும், நான் பண்ணால் மட்டும்தான் எனக்கு மனசு ஆறுதல் ஆகும். ஒருவேளை நம்ம வெண்ணிலா வந்து போட்டு தள்ளிடலாமா, கம்ப்ளீட்டாக போட்டு தள்ளிட்டு எல்லா பழியும் வந்துட்டு விஜய் மேலே போட்டு இந்த கேஸை முடிச்சிடலாமா? எவ்வளோ நாளைக்கு இவனுங்களுமே இழுத்துக்கிட்டே இருப்பானுங்க. இந்த வெண்ணிலாவும் கண் முழிச்ச பாடும் இல்லை, அவள் வந்து சரியான பாடும் இல்லை, திருப்பி கோமாக்கு போயிட்டா போல இருக்குது. இவளை ஒட்டுக்கா வந்துட்டு முடிச்சு விட்டுறலாமா, அல்லது வெண்ணிலாவோட மாமாவே முடிச்சு விட்டுட்டு எவிடன்ஸே இல்லாமல் வந்துட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமா, என்ன பண்ணலாம், பட் ஏதாவது நான் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே விஜய்க்கு கால் பண்ணுவார். என்னடா ரொம்ப திமிரில் இருக்கியா, என்னை வந்து ஓட விட்டுட்டேன் ஒளிய விட்டுட்டேன்னு, இதே நிலைமை உனக்கு நான் கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு, உன் பொண்டாட்டிக்கு உனக்கும் நான் சரியான பதிலடியாக கொடுக்கவே மாட்டேன், உங்கள் 2 பேர்த்த மட்டும் இல்லை உன் குடும்பத்தையும் அழிக்காமல் விட மாட்டேன், கேட்டுக்கு அந்த டெய்லர் பையன்லாம் என்னை கை வச்சிட்டான்ல, அவனுக்கெல்லாம் நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ யாருங்கிறத வேணும்னாலும் காட்டுடா, அதுக்கு முன்னாடி நீ என் கையில் மாட்டின அவ்வளோதான், உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என் மேலே இருக்க கோவத்தை எல்லாத்து மேலேயும் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பசுபதி சொல்லுவான், இதுக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆனேன்னா எப்படி, நான் சொல்ல போகிறதெல்லாம் கேட்டால் உனக்கு அள்ளூற்றும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா பண்ண போகிற சொல்லு, தைரியமான ஆளாக இருந்தால் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, அந்த வெண்ணிலாவோட மாமாவோட கேரக்டரை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலான் இருக்கேன் தம்பி, எவ்வளோ நாளைக்கு தான் வந்து நீங்களும் பாவம் என்னையும் தேடிக்கிட்டு வெண்ணிலாவோட மாமாவையும் தேடிக்கிட்டு, உங்களுக்கு ஏன் டபுள் ஒர்க்கு, நீங்கள் இனிமேல் என்னை மட்டும் தேடுங்க, வெண்ணிலாவோட மாமாவை மேலே அனுப்பிடுறேன், அவரை நீங்கள் இனிமேல் தேட வேண்டிய வேலையே வராது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு பசுபதி, நீ பண்ணுறதெல்லாம் சுத்தமாக சரியில்லை, இதெல்லாம் ரொம்ப அநியாயம், வெண்ணிலாவோட மாமா உன்னை என்ன பண்ணார், அவர் மேலெல்லாம் கை வச்சேன்னா இந்த பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீ வாழ்நாள் முழுக்க வெளியில் வர முடியாது, ஏற்கனவே கொலை முயற்சி கேஸில் வந்துட்டு நீ மாட்டிக்கு தான் போகிற, என்றைக்குனாலும் உண்மை வெளியில் வரதான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் தான் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேனே, வெண்ணிலாவே முடிச்சு விட்றலான்னு தான் இருக்கேன், வெண்ணிலாவை மாமாவையும் முடிச்சு விட்டுட்டுனா அந்த பழியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உன் மேலே வந்துடும், நான் இந்த கேஸ்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம், அதே மாதிரி உன்னையும் பழி வாங்கின மாதிரி இருக்கும், எத்தனை நாளைக்கு தான் இந்த கதையை சும்மா நம்மளும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கிறது, இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்ல விஜய், நீங்களே ஹீரோவாக இருந்துக்கோங்க, ஜெயிலுக்கும் போய் களை தின்னுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப டென்ஷன் ஆயிரும் விஜய், நீ மட்டும் என் கையில் கிடச்சேன்னா அவ்வளோதான், நீ சொல்கிற மாதிரி ஏதாவது பண்ணுன அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு பார்த்துக்கோ, நீ பேசின எல்லாமே வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ எந்த காலத்தில் தம்பி இருக்கீங்க, ஏஐ வந்த காலத்தில் நீங்கள் ரெக்கார்டிங்லாம் பண்ணால் அது செல்லுமா, நான் சும்மா சாதாரணமாக சொல்லிட்டு போடுவேன், இது ஏஐயில் வந்துட்டு மாடிஃபை பண்ண ரெக்கார்டிங்கு, ஏஐயில் வந்து மாடிஃபை பண்ண என்னோடய ஃபேஸை காமிச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்கன்னு, இதெல்லாம் காமிச்சு என்னை பூச்சாண்டி காமிக்கலான்னு பார்க்குறியா, நான் சொல்கிறத மட்டும் கேளு, இனிமேல் வெண்ணிலாவோட மாமாவே சரி என்னையும் சரி நீ தொந்தரவு பண்ணவே கூடாது, என் வழியில் வந்த அவ்வளோதான் பார்த்துக்கோ, இதுக்கு மேலே வந்துட்டு நான் உனக்கு வார்னிங்கே கொடுக்க மாட்டேன், டைரெக்டாக வந்து ஆக்ஷனில் இறங்கிடுவேன், என்ன புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க, சரி நான் நீ சொல்கிற மாதிரியே கேட்குறேன், இதுக்கு மேலே வந்துட்டு உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன், உன்னை தேடவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் ஃபோனை வச்சுருவார். நடந்த விஷயத்த பசுபதி சொன்ன எல்லாத்தையும் வந்து காவேரி கிட்ட சொல்லும்போது காவேரிக்கு வந்துட்டு அந்த டென்ஷன்லேயே வந்துட்டு வயிறு வலி பயங்கரமாக வந்துடும். ஒரு வேளை வந்துட்டு விஜய் ஜெயிலுக்கு போயிடுவாரோ, விஜய்க்கு ஏதாவது ஆயிருமோன்று யோசித்து கரெக்டாக சடனாக வந்துட்டு அவங்களுக்கு சிவியராக வயிறு வலி வந்துடும். வயிறு வலி வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. காவேரி என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போகணுமா, ஏன் என்னாச்சுடி அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க கரெக்டாக மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க.